ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது தான் நம்ம ரொம்ப சந்தோஷமாவும் நம்மளாவும் இருந்திருப்போம். ஆனா அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்மளால லைஃப் லாங் கனெக்டடா இருக்க முடியுமான்னு கேட்டா கொஞ்சம் சந்தேகம் தான். அதுலயும் குறிப்பா பெண்களுக்கு வாழ்க்கையில ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் ரொம்ப தூரமா போயிடும். ஆனா ஆண்களுக்கு அப்படி இல்ல. அவங்களுக்கு கல்யாணம் ஆனாலும் சரி ஆகலனாலும் சரி அவங்களால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அவங்க ஒரு 4-5 நாள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து டூர் போனாலும் இந்த சமுதாயம் அதெல்லாம் ஒரு வித்தியாசமா பாக்காது. ஆனா இன்னும் சராசரியான சில பெண்கள்னால இது ஈஸியா பண்ண முடியறது இல்ல. இன்னைக்கும் நிறைய ஆண்கள் தன்னோட மனைவியோ காதலியோ தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறாங்க. நம்ம லைஃப்ல எல்லா விஷயத்தையும் நம்ம குடும்பத்துல இருக்கவங்க கிட்ட சொல்லிட முடியாது. நம்ம சுகதுக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்கும் நம்ம சந்தோஷமா சிரிச்சு பேசுறதுக்கும் நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள்ல ஆலோசனை கேட்கறதுக்கும் ஒரு நல்ல நட்பு வட்டமும் ரொம்ப அவசியம். இது இயல்பா ஒரு ஆணுக்கு ஒரு பிரிவிலேஜா இருக்கும் போது பெண்ணுக்கு மட்டும் ஏன் இந்த சுதந்திரம் பறிக்கப்படுது? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.